அனைவருக்கும் முயற்சி முருகேசனின் அன்பு வணக்கம். சமீபத்தில் என்னுடைய இனிய நண்பர் தியாக ரமேஷ் அவர்கள் சிங்கப்பூரில் இருந்து வருகை தந்து இங்கே கவிக்கோ அரங்கத்திலே ஒரு நூலினை வெளியிட்டார். கவிதை நூல், மனமது செம்மையானால் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதை நூல். இது அவரினுடைய 6வது படைப்பு. அவர் அந்த தலைப்பிலே குறிப்பிட்டிருப்பதை போல மனமது செம்மையானால், மனம் செம்மையாவதற்கான பல வழிமுறைகளை இந்த கவிதை நூல் காட்டுவதாக நான் பார்க்கிறேன். இந்த கவிதை நூலை சிங்கப்பூருக்கு அர்ப்பணிக்கிறார். சிங்கப்பூரினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற லீ குவான் யூக்கு சமர்ப்பிக்கிறார். சிங்கப்பூரை பற்றியும் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த அளவுக்கு சிங்கப்பூரை உயர்வாக வைத்து பாராட்டுகிறார். தான் உழைக்க போன இடம்தானே என்று நினைக்காமல் அங்கே இருக்கிற தமிழ் உறவுகளையும் இணைத்து அங்கே தமிழ் பணியிலே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அவர் சொல்லுகிறார், சிங்கப்பூர் நாடு மட்டுமன்று, அது உயிர் கூடு என்று ஒரு கவிதையில சொல்லுகிறார். சிங்கப்பூர் என்னும் ஒப்பில்லா அதிசயம் என்று வியக்கிறார். தான் வாழப்போன அந்த இடத்தை கூட புனிதமாக கருதி பாராட்டுகிற அந்த பண்பை நாம் பாராட்ட வேண்டும். மனமது செம்மையானால் என்பதை போலவே அந்த கவிதை நூலில் ஏராளமான செய்திகள் மனம் சார்ந்து இருக்கின்றன. இந்த கவிதை நூலினுடைய முதல் கவிதை கசப்பல்ல இனிப்பு என்பது. கசப்பு அல்ல, இனிப்பு. உண்மையிலேயே இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா கவிதைகளுமே இனிப்பு தான் என்பதை சுட்டுவதற்கோ என்னவோ முதலில் இந்த கவிதையை வைத்திருக்கிறார். உள்ளே கசப்பும் வெளியே இனிப்பும் காட்டும் கண்கட்டி வித்தைக்காரர்களுக்கு முன்னே தன் சுயம் காட்டி நிற்கிற பாகற்காய் கசப்பல்ல இனிப்பு என்று அந்த கவிதை வருகிறது. ஏ மனமே என்று ஒரு கவிதை சொல்லுகிறது. தந்திரம் இல்லாமல் இயங்க பழகு, அகத்துக்கு மட்டுமன்று முகத்துக்கும் அழகு சேர்க்கும் என்று நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே வெளிப்படையாக நண்பர்கள் மத்தியிலே பேச வேண்டும் என்பதை இந்த கவிதை நமக்கு குத்தி காட்டுகிறது. இன்னொரு கவிதை மனப்பூனை என்று ஒரு கவிதை இருக்கிறது. எலியை காணும் வரை மனப்பூனை உறங்கும். எலியை கண்டுவிட்டால் நேரகாலம் பார்க்காமல் வேட்டையாட தொடங்கும். என்ன ஒன்று, நாம் அனைவருக்கும் எலிகள் வேறு வேறு என்று இந்த கவிதை சொல்லுகிறது. நாம் எல்லாம் ஏதோ ஒரு எலியை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறோம். கிடைத்து விட்டால் அது பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் என்பதை இந்த கவிதை சுட்டு காட்டுகிறது. அப்பா அம்மா பற்றி ஒரு கவிதை சொல்லுகிறது. அம்மா ஒரு சொல் கவிதை, அப்பா ஒரு சொல் வரலாறு. அம்மாவினுடைய அன்பையும் அப்பாவினுடைய அறிவையும் எப்படி விரித்து பார்த்து அவர் பட்டியலிட்டிருக்கிறார் என்பதை பார்க்கிற போது சுவையாக இருக்கிறது. இயற்கையை பார்த்து சொல்லுகிறார். மனிதன் எவ்வளவோ இயற்கையில் இருந்து விலகி போய்கொண்டே இருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் இயற்கையை அழித்து கொண்டே முன்னேறி கொண்டே மனிதன் போய்கொண்டிருக்கிறார். இதனை கண்டிக்கிற வகையிலே ஒரு கவிதை இயற்கை குறித்து. இயற்கை முகம் காட்டும் கண்ணாடி, அழுவதும் சிரிப்பதும் நம் கையில். அதை பார்த்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், அதை நாம் பார்த்து என்ன புரிந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்தது என்பதை சுட்டி காட்டுகிறது. அழகு என்ற ஒரு கவிதை. அழகு காட்டி பளபளக்கும் பட்டாம்பூச்சி அன்று கூட்டு புழு, அருவருப்பின் உள்ளாகவும் விதையாய் கிடக்கிறது அழகு என்று அழகு அசிங்கத்துக்குள்ளும் இருக்கிறது என்பதை படம் பிடித்து காட்டுகிறது ஒரு கவிதை. சில இடங்களில் போகிற போக்கில் கவித்துவம் மிளிர்வதை நம்மால் அறிய முடிகிறது. அதுவும் நானும் கிட்டத்தட்ட அந்த அது என்பது இயற்கையைத்தான் குறிக்கிறதோ என்று நான் கருதுகிறேன். என் நிழலில் நான் நின்று களைப்பார என்றும் நடவாது, மண்ணில் மனிதனை புதைக்க மண்ணாவான், விதையை புதைக்க மரமாகும் என்று ஒரு கவிதை சொல்லப்படுகிறது. தீதும் நன்றும் எங்கே இருக்கிறது, நல்லதும் கெட்டதும் நம்முடைய நாக்கிலே தான் இருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய ஒரு கவிதை. மனதில் ஈரம் இருந்தால் வாலாட்டும், நாக்கு வாளை போல ஆட்டும். மனதில் ஈரம் காய்ந்தால் வாள் எடுக்கும். எவ்வளவு பெரிய ஒரு சொல் வித்தை இங்கே நிகழ்த்தப்படுகிறது. பசியோட ஒருத்தவன் வர்றான் பாரதி கிட்ட கேட்கிறான், எனக்கு ஒரு துப்பாக்கி கொடுங்க, ஆங்கிலேயெல்லாம் சுட்டு பொசுக்கி தள்ளிடுறேன் அப்படிங்கிறான்.
பாரதி செய்வோம் வா, உட்காரு, முதல்ல சாப்பிடு அப்படின்னு பசியோட வந்தவனுக்கு முழு உணவு கொடுத்த பிறகு அவன் சொன்னா, நம்ம எதா இருந்தாலும் கொஞ்சம் பேசி யோசிச்சு பார்ப்போமே என்று சொன்னான். பசி எவ்வளவு கொடுமையானது, நாக்கு அந்த பசிக்கு எப்படி இரையாகிறது, பசிக்கிற போது ஒரு மனிதன் பேசுகிற பேச்சுக்கும் பசியாறிய பிறகு பேசுகிற பேச்சுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் நிறைய என்பதை இங்கே பார்க்க முடியும். ஒரு வெறும் மனம் சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் மட்டுமல்ல, காதல் சார்ந்தும் பல கவிதைகள் இந்த புத்தகத்திலே உறங்குகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. உலகின் மொழி என்றொரு கவிதை, அதுல சொல்லுகிறார், காதல் உடலின் மொழி என்று, உயிர் மொழி என்று, உயிரினுடைய மொழியாக காதல் இருக்கிறது. அன்றிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், உயிரிடை அன்ன நட்பு என்றெல்லாம் வள்ளுவம் சொல்லுமே. அந்த கருத்தை வலிமை ஊட்டுகிற வகையிலே இவரினுடைய இந்த புது கவிதையை பார்க்க முடிகிறது. கவிதைக்கு அழகு உள்ளே ஒன்றை புதைத்து வைத்து பேசுவது. அது எது சொல்லுகிறது என்பதை எல்லோராலும் கண்டுபிடித்து விட முடியாது. அப்படி சில கவிதைகள் இருக்கும். அக வாழ்க்கையிலே தான் இது பெரும்பான்மை பார்க்க முடியும். அக கவிதைகளில் இவரினுடைய கவிதை ஒன்று சொல்லுகிறது, நெஞ்செழுத்தக்காரி, நேரம் இல்லை என்று நெசமாலுமே சொல்லிவிடுகிறாய். இவர் எதற்கு கூப்பிட்டார், என்னத்துக்கு கூப்பிட்டார் தெரியல. நேரம் இல்லை என்று இந்த பெண் சொல்லி இருக்கிறார். இவள் சொல்லுகிறார், நெஞ்செழுத்தக்காரி, நேரம் இல்லை என்று நெசமாலுமே சொல்லிவிடுகிறாய் என்று புலம்புவதை பார்க்க முடிகிறது. தேனல்ல நீ எனக்கு அப்படின்னு ஒரு கவிதை. இந்த கவிதையில சொல்றா, சகியே, தேன் கூட திகட்டும், ஆனால் நீ, அதோடு நிற்கிறது கவிதை. அதற்கு பிறகு இருப்பதை நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். தியாக ரமேஷ் கரோனா காலத்து நண்பர். கரோனா காலத்திலே கலந்துரையாடல் என்கிற நிகழ்ச்சியில் தமிழில் தினமும் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தார் முனைவர் பேராசிரியர். கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலே எனக்கு அறிமுகமான ஒரு நல்ல நண்பர், சிங்கப்பூரை சேர்ந்த தியாக ரமேஷ். இந்த புத்தகத்தை ஞானம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. ஞான ரவிச்சந்திரன் மிக அருமையாக இதனை வடிவமைத்திருக்கிறார் என்று கூட சொல்லலாம். அவர் தன்னுடைய மதிப்புரையிலே சொல்லுகிற போது, நீங்கள் இந்த புத்தகத்தை புரட்டினால் அது உங்களை புரட்டி போடும் என்று சொல்லுகிறார். இதற்கு மிக அற்புதமான ஒரு அணிந்துரையை வழங்கி இருக்கக்கூடிய ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள், இந்த எழுத்தாளரினுடைய எழுத்து ஒரு தனி ரகம், உயர் ரகம் என்று மிக புகழ்ந்து எழுதியிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக இதற்கு ஒரு அணிந்துரை வழங்கி இருக்கக்கூடியவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாலபாரதி அம்மா அவர்கள். அவர்களும் ஒரு நல்ல சிறந்த கவிஞர். அவர் அணிந்துரை எழுதுகிற போது எழுதியிருக்கிறார், தனக்கு சரி என படுகிற கருத்தை கம்பீரத்தோடும் நேர்மையோடும் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று இந்த நூலாசிரியரை பாராட்டியதோடு மட்டும் இல்லாமல், பாசாங்குத்தனம் இவரிடம் இருந்ததே இல்லை என்று இவரை மிக உயர்ந்த அளவுக்கு வைத்து பேசுவதையும் இந்த பாலபாரதி அம்மாவினுடைய அணிந்துரை காட்டுகிறது. பின்னால் ஒரு 10 பக்கத்துக்கு இவரினுடைய வாழ்வியல் குறிப்புகள் இருக்கின்றன. அதிலே ஒன்றை இவரே சொல்லுகிறார், என்னுடைய 56 ஆண்டு கால வாழ்க்கையினுடைய பிழிவு என்று சொன்னால் ஒரு குறளை சொல்லுவேன், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு என்று அந்த குறளை சுட்டி காட்டுகிறார். உண்மைதான், ஒவ்வொரு மனிதனுடைய வளர்ச்சி என்பதும் அவனுடைய எண்ணத்தை பொறுத்தது. ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் என்று ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் உண்டு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு என்கிற அந்த குறளை இவர் சொல்லி இருக்கிற விதமே இவரை எவ்வளவு பெரிய மனிதர் என்று காட்டுகிறது. இவரினுடைய வெள்ளத்தனைய மலர் நீட்டம் தான் இவருடைய உள்ளத்தான உயர்வாக இந்த 6வது நூல் வெளிவந்திருக்கிறது. இந்த 6வது நூலை மிக அற்புதமாக படைத்து வழங்கி இருக்கக்கூடிய நம்முடைய சிங்கப்பூர் தியாக ரமேஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். நன்றி, வணக்கம்.